தேவர் பிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார் அறிந்த பின் ஓதுமின் கேள்மின் உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. இப்ப அதிகாரம் கேள்வி. அந்த கேள்வின்ற அதிகாரத்துல இவர் சொல்லக்கூடிய விளக்கம் பாருங்க. ஓதுமின் கேள்மின் உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. இந்த 4 நிலைகளுக்கு ஓதுதல், ஓதுவதை கேட்டல், கேட்டதை உணருதல், உணர்ந்த பின் ஓதி உணருதல். இந்த 4 செய்தியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரை? தேவர் பிரான் தன்னை. பிரான்னா தலைவன். தேவர்களுக்கு தலைவனாய் உள்ள சிவனை. அவன் யார்? திவ்ய மூர்த்தியை. திவ்யன்ற சொல்லுக்கு என்னன்னா அழிவில்லாதன்னு பொருள். இறைவனை சொல்லுகின்ற பொழுதுதான் அவனது நாமம் திவ்ய நாமம்னு சொல்லுவோம். அவனது வடிவத்தை திவ்ய வடிவம், திவ்ய மூர்த்தம்னு சொல்லுவோம். எக்காலத்தும் அழிவில்லாமல் என்றென்றும் இருக்கக்கூடியதற்கு பேரு திவ்யம்னு பேரு. ஆகவே எது திவ்யம் என்றால் எது மாறிலாது அழியாது நிற்கிறதோ அது திவ்யம். இப்ப எது மாறிலாது இருக்கும்? இறைவன் ஒன்றுதான் மாறிலாது நிற்கும். எது அழிவிலாது நிற்கும்? இறை ஒன்றுதான் அழிவிலாது நிற்கும். ஆகவே அந்த திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். ரொம்ப அழகான கேள்வி. யாவர் ஒருவர் அறிவார்னா யார் முயன்று அவனை அறிய வேண்டும் என்ற ஈடுபாட்டோடு செயல்படுகிறாரோ அவர்கள்தான் அறிய முடியும். எல்லோராலும் இறைவனை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஆனால் அதற்கு அடிப்படையாக அவனை அறிய வேண்டும் என்கின்ற வேட்கை. இதை நாங்கள் பெரும்பாலும் எப்படி விளக்குவோம்னா, நோய் கண்டு இருக்கிறது, இவர்தான் உரிய மருத்துவர்னு நமக்கு யாரேனும் பரிந்துரைத்திருப்பார்கள். நாம் அந்த மருத்துவர்கிட்ட போவோம். ஆனால் போவதற்கு முன்பு நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இவரால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த மருத்துவர் மாட்டு நாம் சென்று நமது நோயினது தன்மையை சொல்லுகின்ற பொழுது அந்த நோய் இவரால் பரிந்துரைக்கப்பட்ட அல்லது பரிந்துரைக்கப்படக்கூடிய மருந்தினால் குணமாகும்ன்ற நம்பிக்கை இருக்கும். அதுதான் யாவர் ஒருவர் அறிவார்னு. யார் ஒருவர் முயன்று அந்த சிவனை அறிதற்கு உண்டான நெறியில் நிற்கிறார்களோ அப்படி நிற்கக்கூடியவர்கள் அறிவார்கள். அறிந்த பின் அந்த வேட்கை, அவனை அறிய வேண்டும் என்ற ஆர்வம், அவனை எவ்வாறாயிலும் அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற வேட்கை யார் ஒருவர் மாட்டு இருக்கிறதோ அவர்கள் அறிவார்கள். எல்லாவற்றினுக்கும் அடிப்படை ஆர்வம்தான். அந்த ஆர்வம் நம்மை முழுமையாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது என்றால் அது அறிவு. நம்மால் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம் நாம் இதுகாரும் கொண்டுள்ள தகுதியிலிருந்து நம்மை கீழ் இறக்குகிறது என்றால் நாம் கொண்டிருப்பது ஆர்வம் அல்ல, ஆசை. ஏனென்றால் ஆசையினால் நாம் பெறக்கூடிய அழிவினுக்கு, நம்முடைய தகுதியின் கண் ஏற்படக்கூடிய இழிவினுக்கு யாரையும் குறை கூறி பயன் இல்லை. ஆகவே நாம் கொண்டிருக்கக்கூடியது ஆர்வமா ஆசையானா, ஆர்வம் என்பது நம்மை மேலுக்கு கொண்டு செலுத்தும். ஆசை என்பது நம்மை உள்ள தகுதியிலிருந்து கீழாக மாற்றும். ஆகவேதான் நாம் ஆர்வம் என்கின்ற ஒன்றினுக்கு உட்பட்டு இறைவனை அறிய முயன்றால் அறிதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். கிடைத்ததன் பின் அந்த இறைவனை அறிந்ததன் பின் ஓதுமின், அந்த இறைவனது திருநாமத்தை ஓதுங்கள். ஏனென்றால் உண்மை எதுன்னு தெரிந்தாயிற்று.
இந்த உண்மை தெரிந்ததினால் அந்த திருநாமத்தை ஓதுவதினால் பயன் உண்டு என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே ஓதுமின் நீங்கள் பிறருக்கு அதை எடுத்து சொல்லுங்கள், பிறரால் சொல்லப்படுவதை கேள்மின். ரெண்டும் முக்கியம். இறைவனை பற்றி நாம் என்ன அறிந்திருக்கிறோமோ அதை பிறர் மாட்டு எடுத்து சொல்ல வேண்டும். பிறர் எந்த அளவிலே இறைவனை உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் சொல்லியதை கேட்க வேண்டும். இதை நான் வேற ஒரு மேற்கோளோட ஒப்பிட்டு இந்த பாடம் எடுத்த பொழுது சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கழுகுமலைன்றது ஒரு ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அங்கு வாழ்ந்த கவிராயர் படிக்காசு புலவர், ஒரு பெரிய கவிராயர். அவர் அந்த கழுகுமலையினுடைய வளத்தை, அந்த கழுகுமலையில வாழ்ந்திருந்த செட்டிக்குளம்ன்ற பகுதியை சார்ந்த அண்ணாமலை ரெட்டியார், அவரை பற்றின ஒரு புகழ்மொழியாக அந்த பாட்டை எழுதியிருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டினுடைய தொடக்கம். தெள்ளு தமிழுக்கு உதவு சீலன், துதி செப்பும் அண்ணாமலைக்கு அனுகூலன். அந்த பாட்டுல கடைசியா வரக்கூடிய ஒரு சரணம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்களா? முத்தமிழ் தேர் வித் வசன கூட்டம், கலை முற்றிலும் உணர்ந்திடும் கொண்டாட்டம், இதை நெஞ்சில் முன்னுகின்ற பொழுது தென் பொதிய மலை குறுமுனிக்கும் நெஞ்சில் அச்சம் சனிக்கும். அதாவது அந்த ஊர்ல 3 தமிழ் நெறிகளையும் கற்றுணர்ந்தவர்கள் ஏராளமா இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கூட்டமே முத்தமிழ் தேர் வித் வசன கூட்டம். அதுல வித்வத் பெற்று அதை அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்ளுதல் தான் அவர்களது வாழ்க்கையா இருந்தது. அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலை பற்றின விளக்கங்களை தருகின்ற பொழுது பிறர் ஆனந்தமாக கேட்பார்கள். அவர்களால் சொல்லப்படுவதை ஏனையோர் ஆர்வமாக கேட்பார்கள். இந்த காட்சியை தமிழுக்கே இலக்கணம் வகுத்தவனாகிய அகத்தியனே அங்கு வந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் அச்சம் வந்து விடுமா. நம்மால் உருவாக்கப்பட்ட, நம்மால் இலக்கணம் வகுக்கப்பட்ட மொழியை நம்மை காட்டிலும் இவர்கள் நேரிய முறையிலே கையாளுகிறார்கள் என்று அகத்தியனுக்கே கூட கொஞ்சம் கவலை வருமா. நெஞ்சில் முன்னுகின்ற பொழுது தென் பொதியில் உள்ள குறுமுனிக்கும் நெஞ்சில் அச்சம் ஜனிக்கும் எழுதினர். பயம் வருமா. அது போல இறைவனை நீங்கள் உணர்ந்து உள்ளத்தின் உள்ளே அவனை தெளிந்ததன் பின் ஓதுமின். இவன் இப்படிப்பட்டவன், அவன் ஆறா அமுதன், அருளினுக்கு இருப்பிடமானவன், மாறா நேயத்தன் என்றெல்லாம் அவனை பற்றி நீங்கள் என்னெல்லாம் தெரிந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். சொல்லுவதோடு நிற்கக்கூடாது, கேள்மின். பிறரால் சொல்லப்படுவதையும் கேட்கணும். அறிவு என்பது பரிமாறுதலினால் வருவது, சொல்லுவதனால் மட்டுமே உருவாவதில்லை. நான் பலவற்றை சொல்லுகிறேன்னா நீங்கள் சொல்லுதலையும் நான் கேட்டு அந்த பரிவர்த்தனை இருக்க வேண்டும். ஒரு அழகான அலங்காரம்னு எழுதினார். பொருள் பரிமாறுதல் பரிவர்த்தனைன்னு அலங்காரத்துல ஒரு சாஸ்திரம். அது உங்களுக்கு தெரிந்த பொருளை எனக்கு சொல்லுதலும் நான் அறிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுதலும் தான் மிக மேன்மையான செயல்பாடு. ஆகவே ஓதுமின், கேள்மின், அதுக்கப்புறம் அழகான வார்த்தையை போட்ட உணர்மின். கடவுளை அவரவர் உள்ளத்துல உணர முடியுமே ஒழிய அந்த கடவுளினது ஆற்றலை, பெருமையை, அருளை மேற்கோளாக சுட்டலாமே ஒழிய அது எத்தகையது என்று அவரவர் உள்ளத்துல உணர்வின் வாயிலாகத்தான் அறிய முடியும். ஏனென்றால் கடவுளை உணருதல் என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய சுவைகளை உணருதல் போலே.
9 சுவை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்ணுதலிலே 6 சுவை என்று சொல்லுகிறோம். இந்த சுவைகளை எல்லாம் அவரவர் உண்டும் உணர்ந்தும் தான் அறிய முடியுமே ஒழிய இந்த சுவை இப்படிப்பட்டது சொல்ல முடியாது. இந்த சுவைக்கு உரியது இதுன்னு ஒரு மேற்கோளை காட்டலாம். காரம்னு சொன்னா அதனது சுவையை தரக்கூடியது மிளகுன்னு காரணம் காட்டலாம். ஆனால் காரம் எதுன்னு கேட்டா அவரவர் துய்க்கணும். ஏன் தெரியுமா? துய்த்தல் என்பது அவரவர் உணர்வின் அடிப்படையில் வேறுபடும். உங்களுக்கு காரமான ஒரு பொருள் அது மிதமானதாக இருக்கலாம், எனக்கு மிகுதியானதாக இருக்கலாம். அப்ப என்ன யோசிப்போம்? காரம் என்பது அவரவர் சுவை உணர்வினுக்கு உட்பட்டதே ஒழிய அதற்கு என்று ஒரு தன்மை எது என்று கேட்டால் சொல்ல முடியாது. ஆகவேதான் உணர்வின் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப அழகு. உணர்ந்ததன் பின் முதல்ல கடவுளின் அது பெருமையை சொல்லுங்கள், பிறரால் சொல்லப்படுவதை கேளுங்கள். நீங்கள் சொல்லியதற்கும் கேட்டதற்கும் இடையே நீங்கள் நின்று அந்த அனுபவத்தை உணருங்கள். ஏனென்றால் கேட்கின்ற பொழுதை காட்டிலும் சொல்லுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மகிழ்வு ஜாஸ்தி. நாம் அதை உணர்வதே இல்லை. கேட்பதை காட்டிலும் நாம் கேட்டதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஈடுபாடும் ஆர்வமும் ரொம்ப அதிகம். ஆகவே உணர்ந்த பின் யார் அவ்வாறு சொல்லியதையும் பிறர் சொல்லியதை கேட்டும் உணர்ந்து அதன் வழி நிற்கிறார்களோ அவ்வாறு ஓதி உணர்ந்தவர் என்னாவாராம்? ஓங்கி நின்றார். தெளிவான சித்தத்தை பெற்றவர்களாக நின்றார்கள். அவர்கள் சிந்தனையில் தெளிவு இருந்தது. சிந்தனை தெளிவுதான் இறை பக்தியினது முதல் படிநிலை. ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் சிந்தனையில் தெளிவுன்னு சொல்லுகிறோம்னா, நம்மால் இந்த உலகியலிலே பெறக்கூடிய எல்லா அனுபவங்களும் இறைவனினால் நமக்கு தரப்பட்டதுன்னு நினைக்கணும். எல்லா அனுபவங்கள் அந்த நிலை வந்துவிட்டது என்றால் நம்மால் இந்த உலக வாழ்வியலில் எச்சூழலிலும் துன்பமே பட முடியாது. ஆகவே இந்த உலகிலே நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் இறைவனால் நமக்கு தரப்பட்டது. ஆகவே அந்த அனுபவ உணர்வு வந்துவிட்டால் இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்மை நாம் அன்வயப்படுத்தி கொள்ள முடியும். இந்த உலகியலோடு சேர்ந்து நாம் நம்மை இழக்க வேண்டாம், நம்மை அன்வயப்படுத்தி கொள்ள முடியும். அப்படி அன்வயப்படுத்தி கொள்ளுவதனால் என்ன நன்மைனா, எல்லாம் நம்மால் நடந்தது என்கின்ற ஆணவ போக்கு நம்மை விட்டு விலகும். அந்த ஆணவ போக்கு விலகினால் எல்லாம் அவன் அருளால் நடக்கின்றது என்று உண்மை புலப்படும். அந்த உண்மை புலப்பட்டால் அவனாக நாம் மாறிவிடும். அதுதான் அடிப்படை. இறைவனாக நாம் மாற வேண்டும்னா இறைவனுக்கு உண்டான தகுதி என்னென்னவோ அவைகளை நாம் ஓதியும் பிறரால் ஓதப்படுகின்ற பொழுது கேட்டும் இவ்விரண்டினையும் உள்ளத்தினுள்ளே சிந்தித்து சிந்தித்து உணர்ந்தும் வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் நாமும் வாழ்விலே ஓங்கி நிற்கலாம். நாம ஓங்கி நிற்கக்கூடிய நிலைக்கு எது தடை தெரியுமா? நம்மிடம் உண்டானதாகிய அறியாமை, நம்மிடம் உண்டானதாகிய ஆணவம், நம்மிடம் உண்டானதாகிய உடைமைவாதம். இந்த மூன்றினால்தான் நாம் இறைவனிடம் இருந்து விலகி நிற்கும். எதுவுமே நம்மால் இயலாது, எதனையும் நாம் கொண்டு வந்ததில்லை. அதுபோல் செல்லுகின்ற பொழுது எதனையும் எடுத்து போவதில்லை, முடியாது. இந்த உண்மை புரிந்ததுன்னா இதை ஓதி ஓதி உணரணும், பிறர் உணர்த்த அறியணும். இந்த நிலை அவன் உள்ளத்திலே தோன்றுகின்றதோ அவன் ஓங்கி நிற்பான். அவன் எல்லாரை காட்டிலும் ஒரு உன்னதமான தகுதிக்குள் தன்னை உயர்த்தி கொண்டு நிற்பான். என்னால் ஆவது ஏதொன்றும் இல்லை. இந்த உண்மை புரியணும்.
அவன் நம்மை ஆட்டுவிக்கிறான், நாம் ஆடுகின்றோம். ஆட்டுவித்தார் யார் ஒருவர் ஆடாதாரேன்னு தேவாரத்தில் எழுதினார் அடியவர். அவன் நம்மை ஆட்டுவிக்கிறான், அந்த உண்மை புரிந்தால் போதுமானது. இது ஏதொன்றும் நம்மால் நிகழக்கூடிய ஒன்று அல்ல. நம்மினும் மேலான இறை நம்மை இவ்வாறு இயக்குகிறான். இயக்குபவன் அவன் என்பதினால் அவன் விருப்பத்தினுக்கு ஏற்றால் போல் நடக்கக்கூடிய நிகழ்வுல நாம் எதற்கு ஈடுபாடு காட்ட வேண்டும்? அவன் நிகழ்த்தி கொள்ளுகிறான், நாம் ஒரு கருவியாக நின்று அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொள்ளுகிறோம். அதோடு நம்முடைய பணி முடிந்தது. கர்ணனாக வேடமிட்டால் உள்ளதையெல்லாம் கொடுக்கணும். வேஷம் களைந்தது என்றால் நம்முடைய நிலைமை நமக்கே புரியாது. அதே நிலைதான் இறைவன்ட்டும். அவன் சில பாத்திரங்களை உருவாக்கி இவ்வாறு செயல்படுன்னு அனுப்புகிறான், செயல்படுகிறோம். இதை உணர்ந்ததன் பின் நாம் மற்றையோரை காட்டிலும் ஓங்கி நிற்பதற்கு உரிய ஞானத்தை பெறுதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைத்தா மயன் பணி கேட்பது மா நந்தி வேண்டின், அயன் பணி கேட்பது அரண் பணி ஆலே, சிவன் பணி கேட்பவர் தேவரும் ஆவார், பயன் பணி கேட்பது பற்று அதுவாமே. ஆகவே மயன் பணி, மயன்றது முதல் குறை விகாரமா வந்திருக்கு. பின்னாடி வர்ற எதுகை மோனைக்கு ஏற்றாற் போல மாயன்னு இருக்கணும். மாயன்னா திருமால். ஆகவே மாயன் ஆகிய திருமால் அவனுக்கு உண்டான பணி யாது என்று அவன் கேட்டு அறிவது யாரிடம் என்றால் நந்தியிடம். மயன் பணி கேட்பது மா நந்தி வேண்டிடு. ஏற்கனவே சொல்லியிருக்க, சிவனினுடைய அம்சமாகத்தான் நந்தியை பார்க்க வேண்டும். ஆகவே நந்தி அங்கு சிவனினுடைய ஒரு குறியீடாக கருதப்படுகிறார். ஆகவே திருமாலும் தனக்கு உரிய பணியான காத்தல் என்கின்ற ஒன்றை யாரின் வாயிலாக கேட்டறிந்து செயல்படுகிறான் என்றால் நந்தியின் வாயிலாக கேட்டறிந்துதான் செயல்படுகிறான். காத்தலுக்கு அவன்தான் கடவுள் என்றாலும் எதனை எவ்வாறு காத்தல் செய்யல் வேண்டும் என்பதை சிவன் வாயிலாகத்தான் கேட்டறிகிறான். ஆகவே மா நந்தி வேண்டின். ஆகவே இவர்களை நாம் வேண்டலாமான்னா வேண்டலாம். சிவனருள் பெற்ற திருமாலை வேண்டலாமான்னா வேண்டலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நம்முடைய மேலான அருள் ஒன்றை பெற வேண்டும் என்றால் இவர்களுக்கு அருள் ஈந்தவன் யாரோ அவனை அணுக வேண்டும். அதனாலதான் அடுத்த வரிய போட்டார், அயன் பணி கேட்பது அரண் பணியாது. அயன்னா பிரம்மன், படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய நான்முகனோ அவன் செய்தற்கு உண்டான செயலுக்கு உண்டான அறிவை, ஆற்றலை, ஆணையை பெறுவது எங்கென்றால் அரணிடமிருந்துதான். ஆகவே அரண் என்பவனே ஒருவனாயிருந்து அவனே படைக்கும் காலத்து நான்முகனாயும் அவனே காக்கும் காலத்து நாரணனாயும் அவனே ஒடுக்கும் காலத்து உருத்திரனாயும் இருந்து செயல்படுகிறான். இது சிவத்தத்துவம். ஏன் சிவத்தத்துவம்னு சொல்லுகிறார்கள்னா, சிவத்தத்துவத்துல மேலானது எதுனா சத்காரியவாதம்னு பேர். எது எங்கு ஒடுங்குகிறதோ அது அங்கு ஓங்கும் என்பது. எல்லா உயிர்களையும் தன்னுள் ஒடுக்கத்திற்கு உட்படுத்தக்கூடிய சிவனிடமிருந்துதான் எல்லா உயிர்களும் ஓங்குகின்றன. அவ்வாறு ஓங்கக்கூடிய உயிரிலே முதன்மையாக நாரணன் தோன்றினான். அவன் நாபியிலிருந்து நான்முகன் தோன்றினான். இவர்கள் இருவரையும் தோற்றுவிப்பதற்கு காரணனாயிருந்தவன் சிவன். ஆகவே இவர்கள் இருவரும் இந்த சிவனினது ஆணையை கேட்டுதான் பணி செய்கிறார்கள். ஆகவே சிவன் பணி கேட்பவர் தேவரும் ஆவார். அழகான மேற்கோள் அது. இப்ப நாரணனும் பிரம்மனும் ஏன் தேவர்களுள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு காரணமே அவ்விருவரும் சிவன் பணியை மட்டும் கேட்டவர்கள்.
ஆகவே சிவனது ஆணையை யாரெல்லாம் கேட்டு செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவர்களுக்கு உண்டான தகுதியை பெறுவார்கள். தேவர்களுள் ஒருவனாக வைக்கப்படுவார்கள். தேவர்களுள் ஒருவனாக கருதப்படுவார்கள். இது ஒரு அமைப்பு. இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒன்று அதனது முழுமை தத்துவத்தை யாரெல்லாம் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் அவனுக்கு அருகே சென்று வாழுவதற்கு உண்டான வாழ்வியல் முறை கிட்டும். ஆகவே தேவரும் ஆவார் பயன் பணி கேட்பது பற்று அதுவாமே. அப்போ நாம் இந்த உலகிலே பயனுற வேண்டும் என்றால் என்ன பயன்? பிறவாமை என்பதுதான் நம்முடைய வாழ்நாளின் பயனாக இருக்க வேண்டும். அந்த பிறவாமையை பெற வேண்டும் என்றால் ஏனைய திருமாலை போலே பிரம்மனை போலே பிற தேவர்களைப் போலே நாமும் அரண் பணி கேட்டால் பற்று அதுவாமே. அவனது பற்று நம்மிடம் வந்தது என்றால் நமக்கு உலகியல் பற்று விலகும். உலகியல் பற்று விலகினால் மீண்டும் பிறவாமை என்பது எளிதாகும். பிறவாமை என்பது இல்லாது போயின் என்றென்றும் இறைவன் திருவடியிலே நிரந்தரமாய் தங்குதற்கு வாய்ப்பு. நம்ம பெரிய புராணத்தை படித்து கொண்டு வருகிறோம். எல்லாரினுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலையை பாருங்கள். பல அடியவர்களை நாம கடந்து வந்துட்டோம். ஒவ்வொரு அடியவருக்கும் இறைவன் அருளுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்? மாறிலாது என் அருகே இருப்பாய், மாறிலாது என் இடத்தினுக்கு வருவாய். ஆகவே அந்த அடியாருக்கு இறைவன் என்ன அருளுகிறான்? உன்னுடைய அரிய செயலினால் நீ பிறவியை அறுத்தாய். நீ பிறவியை அறுத்த நீ மாற்றம் இல்லாமல் என் அருகிலே நிரந்தரமாய் இருந்து. ஆகவே உனக்கு அந்த பதவி தருகிறேன் இந்த பதவி தருகிறேன்லாம் சொல்லல. என் அருகே வந்து இருப்போம். எல்லோரும் வேண்டுவது அதுதான். நாம் நம்முடைய அருட்செயல்களினால் பல உயர் தகுதிகளுக்கு போலாம். அவைகள் எல்லாம் நிலையானவை அல்ல. அவைகளும் காலத்தினால் மாறக்கூடியன. உரிய காலத்துல நம்மால் மேற்கொள்ளப்படக்கூடிய அருட்செயல்களினால் விளைந்த புண்ணியம் மலபரி பாகத்தினாலே அவைகள் சமமாக்கப்பட்டது என்ற நிலை வந்தால்தான் நாம் இறைவன் திருவடியிலேயே நிரந்தரமாக நிற்போம். ஆகவே நோக்கம் இறைவனை அறிதல், அதன் பின் இறைவனை உணருதல், மூன்றாவது நிலை உணர்ந்த பின் அவன் அருளாலே அவன் இடத்தே சென்று தங்குவது. அதனாலதான் பயன் பணி அரணினுடைய சொல்லை கேட்டு அதனால் விளையக்கூடிய பணி, அந்த பணியினை மேற்கொள்ளுவதனால் உருவாகும் பயன் என்னன்னு கேட்டா பயன் பற்று அதுவான். அவனது திருவடியை நிரந்தரமாக பற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்நாள் வரை நாம வாழுவதன் நோக்கமே அவனை அறிதல், அவனை உணருதல், இவைகளோடு நிற்பது இல்லை. அவனோடு நாம் இரண்டர கலந்து அவன் திருவடியிலே இருக்க வேண்டும். அதனால்தான் எல்லா அடியவர்களும் கேட்டதே அது. பிறப்பு இருக்கக்கூடாது. அப்படி பிறப்பு இருந்து விட்டால் உன்னை அந்த பிறவியிலேயும் மறக்க கூடாது. அதனோடு மட்டுமில்லாமல் அந்த பிறவியில நான் பெற்ற நல் ஞானத்தினால் என்றும் பிறவாது இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நம்ம துறவு நெறியை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு துறவியை பற்றின செய்தி ஒன்று உண்டு. ஒரு கடுமையான துறவு நெறியில நின்று காட்டில வசித்து வந்தார். அவ்வாறு வசித்து வரக்கூடியவர் அவருடைய ஆசிரமத்தில் இருந்த ஒரு மான் கன்றின் மீது அவருக்கு ரொம்ப அதீதமான ஈடுபாடு உண்டு.
அந்த துறவிக்கு மரண தருவாய் வந்த பொழுது அவர் எண்ணினாரா, ஐயோ நாம் இறந்ததன் பின் இந்த மானுக்கு யார் உணவளிப்பார்? எல்லாவற்றினுக்கும் சர்வ வல்லமை பொருந்திய இறைவன் தான் உணவளிக்கிறான்ற உணர்வை மீறி, அது வரைக்கும் அந்த உணர்வினால் உந்தப்பட்டு வாழ்நாள் முழுவதும் துறவியாக இருந்தவர், அவரது மரண தருவாயில தன்னிடம் அன்பு பாராட்டின மானின் மீது அவர் எண்ணம் போயிற்று. அந்த எண்ணத்தோடேயே இறந்ததினால் அடுத்த பிறவியில் அவர் மானா பிறந்தார். அந்த மானாக பிறந்து அந்த பிறவியில மேலான வாழ்க்கையை வாழ்ந்து மீண்டும் அடுத்த பிறவியில ஒரு மானுடனாக பிறந்து துறவு நெறியில நின்று இறுதியில இறைவன் திருவடி அடைந்தார் என்பது புராணம். அப்ப நாம் இறக்கும் தருவாயில நம்முடைய பற்றுக்களையெல்லாம் துறந்து அந்த நேரத்திலாவது பரமனை எண்ண வேண்டும். அப்படி எண்ணுகின்ற பொழுதுதான் பரமனால் நமக்கு மேலானதாகியதோர் அருள் கிடைக்கும், பற்றற்ற நிலை கிடைக்கும், அவனது திருவடியிலேயே நிரந்தரமாய் சென்று தங்குதற்கு வாழ்க்கை கிடைக்கும். அதனால வாழ்வில் நாம் பெறக்கூடிய எல்லா அனுபவமும் எதை நோக்கி என்றால், அந்த இறை என்கின்ற ஒருவனை அறிதலும் உணருதலும் தான் நம்முடைய வாழ்க்கை. அதனாலதான் என்ன செய்கிறோம், வீடுகள்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் கூடிய மட்டும் இறை திருநாமத்தை வைக்கிறோம். என்ன காரணம்? எங்காகிலும் மரண காலம்னு ஒண்ணு வருகின்ற பொழுது மக்களை அழைக்கின்ற நேரத்துல அவர்களுக்கு உண்டான பெயராகிய அந்த இறைவன் நாமத்தை கூப்பிட்டு அவனை அழைக்க முன் வருகின்ற பொழுது இறைவன் பரவசப்பட்டு போகிறான். இந்த உயிரானது பிரியும் காலத்து எனது பெயரை அழைக்கிறதே என்று அந்த உயிருக்கு நற்கதி தர வேண்டும் அவன் எண்ணுகிறான். நம்முடைய பாவம் ரொம்ப அதிகமா போயிற்று என்பதனால அந்த நேரத்துல கூட நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளை பேர் சொல்லி கூப்பிடுற பழக்கமே இல்லை. இவனே இப்படின்னு கூப்பிட்டுடுவோம், இல்லை இவளே. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு யோசித்து வைத்தார்கள், ஆனா நம்முடைய அதிர்ஷ்டம் அந்த யோசனைக்கு அப்பாற்பட்ட செயல்பாடு. அதனாலதான் பணி தேவரும் ஆவார், பணி கேட்பது, இந்த அரணினது பணியை நாம் கேட்டல் என்பது பற்று, அதுவே பயன். இந்த உலக வாழ்க்கையில பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற பயனை நாம் பெறுவோம். அந்த பயன்தான் நம்மை முழுமையாக்கும். நீங்க என்ன சிந்தித்தாலும் இந்த உலக வாழ்க்கைன்றது ஒரு மிகப்பெரிய இடர்பாடுதான். இந்த இடர்பாடுகளுக்கு இடையே நம்மை நாம் நிலைநிறுத்தி கொள்ள, நம்முடைய பொருளாதாரம் மேம்பட, நம்முடைய அறிவு சிறக்க, நம்முடைய ஆளுமை உயர நாம் இடைவிடாது பலவற்றை செய்து கொண்டு வருகிறோம். இவற்றையெல்லாம் செய்து முடித்த பின் நமக்கு உண்டான ஓய்வு கிடைக்கும் போது யோசித்து பாருங்கள், இதுகாரும் நாம் செய்தவைகளினால் நமக்கு என்ன பயன்? நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நல்லா பணியிலிருந்து ஓய்வு பெற்றாயிற்று இல்லையா? ஆனால் நான் வேடிக்கையாக என்னுடைய சக நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன், நாமெல்லாம் ஓய்வு பெற்றாயிற்று, ஆகவே வாழ்ந்த பதவியில இருந்த காலத்துல நாம் என்னெல்லாம் செய்தோம் என்று சொல்லிக் கொள்வதில் பயனும் இல்லை, பெருமையும் இல்லை. அதை இப்பொழுது நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதினால் நமக்கு அது ஆறுதலாக கூட இருக்காது, ஆதங்கமாக இருக்கும். ஆகவே நாமெல்லாம் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி. அந்த பல்புல ஃபியூஸ் போகாம இருந்தாதான் அது 25 வாட்டு, 50 வாட்டு, 60 வாட்டு, 100 வாட்டுன்னு தகுதி இருக்கும். ஃபியூஸ் போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா வாட் பல்புக்கும் ஒரே பேரு ஃபியூஸ் போனது. ஆகவே நானெல்லாம் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி.
இத முதல்ல உணர கத்துக்கணும். நான் வாழ்ந்த காலத்துல ஒளியோடு இருந்தேன், எத்தனை பேருக்கு வெளிச்சம் தந்தேன் தெரியுமா? எல்லாம் சரி, இப்ப வியூஸ் போயாச்சு. உன்னுடைய தகுதியோ உன்னுடைய சிறப்போ இன்றைய உலகத்திற்கு அது இனி தேவையில்லை. அதை உணரணும் முதல்ல. சில பேர் என்ன செய்வார்கள்னா, வாழுங்காலத்தில் அவர்கள் வகித்த பதவியோடையே வாழ்வான். வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி நினைப்பே இருக்கும். அதன் பிறகுதான் வாழ்க்கை உணர்த்தும், நாம் என்னதான் ஆற்றலோடும் ஆளுமையோடு இருந்தாலும் நமக்கு உண்டான ஓய்வினுக்கு பிறகு நாம் ஏதொன்றினுக்கும் பயன்படுவதற்கு இல்லாமல், ஏதொன்றினுக்கும் பிறர் நம்மை அணுகுவதற்கு வழி இல்லாமல் நம்மை இந்த உலகம் ஒதுக்கிதான் வைக்கும். அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் ஒதுங்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது? உலக வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டிருந்த காலத்திலேயே ஒதுங்க கற்று இருக்க வேண்டும். அப்பொழுது அதை கற்றுக்கொண்டு இருந்தோம்னா உண்மையான ஒதுங்கக்கூடிய தேவையும் சூழலும் உருவாகுகின்ற பொழுது ஏதொன்றும் நமக்கு இன்னலை தராது. எல்லாம் நம்மால் ஆகும் அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. நான் இருந்த பொழுது என்னவெல்லாம் செய்தேன் தெரியுமா? சரி, இப்போ உனக்கு அதற்கு அடுத்த நிலையில வேறு ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய் தெரியாது. எல்லாம் மாறும். ஆகவே இந்த மாற்றத்தினை புரிந்து கொண்டு நாம் இதுவரைக்கும் உழைத்தோம், இனி ஒதுங்குதற்கு உண்டான காலம் ஆயிற்று. ஒதுங்க தெரிஞ்சிருக்கும். நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, என்னுடைய சக நண்பர்கள்லாம் என்னோடு பணியாற்றி இப்ப எனக்கு 70 ஆண்டு, அதுபோல என்னுடைய பணியாற்றினவர்கள்லாம் அதற்குன்னு ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு தொடர்பு கொண்டே இருக்கிறோம். அதில் சில நேரங்களில் சொல்லுவோம், ரொம்ப வேடிக்கையா, ஓய்வு பெற்றாயிற்றா அதோடு உங்களினுடைய பணியை ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு இனி மற்றவர்களுக்கு என்ன தேவை, எவ்வாறு செய்தால் நாம் மற்றவர்களால் நேசிக்கப்படுவோம்ன்ற உணர்வோட செயல்படணும். நாம தான் மீண்டும் உலகத்தையே திருத்த போறோம், நம்முடைய அறிவுரை தான் உலகமே கேட்டு வழிநடக்க போகிறது. இந்த மாதிரியான எண்ணத்துக்கெல்லாம் வாயே திறக்கக்கூடாது. யார் ஒருவருக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. யாரேனும் நம்மிடம் கேட்டால் நான் இவ்வாறு செயல்படுவேன், அப்படிப்பட்டு இருக்கிறேன், அதை நீயும் செய்கின்ற அடுத்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது. ஆகவே அதனாலதான் திருமந்திரம் போன்ற நூல்கள் சொல்லுகின்றது, நீ வாழும் காலத்துல நீ பெற்ற ஆற்றலோ அறிவோ உனக்கு ஒரு ஆளுமையை, அளவில்லாத செல்வத்தை தருகிறது என்றால் அவை நிரந்தரமானவை அல்ல. அவை நிரந்தரமானவை அல்ல. அதாவது கொஞ்சம் நிர்வாகத்துறை மற்றைய செய்திகள்ல ஒரு பெரிய ஆளுமை மிக்க நண்பர் ஒருவர், அவர் பேர் சொன்ன எல்லாருக்கும் தெரியும், தெரியவில்லைனாலும் தப்பில்லை. அவருக்கு அடுத்த இல்லத்துல ஒரு சில ஆண்டுகள் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவரை முதல்ல சந்திக்கும் போது நான் என்ன அறிமுகப்படுத்தி கொண்டேன், நான் உங்களுக்கு அடுத்த இல்லத்துல இருக்கேன். அடுத்த கேள்வி கேட்டார், என்னவா இருக்கிறீர்கள்னா, ஒரு கல்லூரி, என்னுடைய கல்லூரியின் பெயரை சொல்லி அதில் ஆசிரியரா இருக்கேன் அப்படின்னு. உடனே அவருடைய பெயரை அவர் சொல்ல தொடங்கினார். என் பெயர் அப்படின்னு. இது இல்லை, உங்களை பற்றி எனக்கு முழுமையமாக தெரியும், அதனால உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நிலைமையில இல்லை, மற்றவர்கள் தாமாக அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில நீங்கள் இருக்கிறீர்கள்னு சொன்ன. கொஞ்சம் சாதுரியமா பேசணும்னு. உடனே அவர் வேடிக்கையாக சொன்னார், அதெல்லாம் முடிந்த கதை, அதெல்லாம் முடிந்த கதை. இப்பொழுது நான் நீர் சொன்னது போல எனக்கு நீர் அண்டை வீட்டுக்காரன், உனக்கு நான் அண்டை வீட்டுக்காரன். இதை புரிந்து கொண்டால் போதும், நம்மிடையே எந்த குழப்பமும் வராதுன்னு. அந்த வீட்டுல 6.5 ஆண்டுகள் நான் இருந்தேன்.
இந்த புரிதலோடு அவரும் இருந்தார். அதே புரிதல் எனக்கு பெருமளவிலே நான் ஓய்வு பெற்றதற்கு பிறகு அவரினது புரிதல் எனக்கு பல நேரங்கள்ல நல்ல வழிகாட்டியது. எனக்கு அயல் வீட்டில இருந்து யாருன்னா BS ராகவன் பேர். மிகப்பெரிய ஆளுமையோடு இருந்த ஒரு நிர்வாக அதிகாரி, IAS ஆபீசர். அவர் வெஸ்ட் பெங்கால் சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர். நர்மதா ப்ராஜெக்டுக்கு பெரிய அத்தாரிட்டியா இருந்தவர். ஒரு காலத்துல அவரினுடைய பெயர் ஜனாதிபதிக்காக பரிந்துரைக்கப்பட்ட காலம் ஒன்று உண்டு. அவ்வளவு பெரிய ஆளுமை. நீங்கள் அவரை பார்த்தீர்கள் என்றால் அந்த அளவினுக்கு உரியவரா அவர்னு உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. தெளிவா சொன்னார். அது அந்த காலம். நான் இப்பொழுது உனக்கு அயல் வீட்டிலே உள்ள ஒரு மனிதன். இந்த புரிதல் அவருக்கு வந்ததுதான் அவரால வாழ்க்கையில எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ள முடிச்சது. எதையுமே, இந்த எதையுமேன்றத சொல்லும் போது ஒரு நிகழ்ச்சியை சொன்னாதான் புரியும். அவருக்கு மகன் உண்டு, மகள் உண்டு. மகன் அமெரிக்கால மிகச்சிறந்த மருத்துவன். செய்தித்தாள் எல்லாம் கூட வந்திருந்தது. தனித்து தனக்கு என்ற விமானம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவினுக்கு புகழ்பெற்ற மருத்துவர். ஒரு முறை அவரினுடைய விமானத்துல சென்று கொண்டிருந்த பொழுது விமானத்தினால் ஏற்பட்ட கோளாறு, விழுந்து நொறுங்கி இறந்து போனார். அந்த செய்தி வந்த பொழுது அவரால் மிக இயல்பாக அதை எடுத்துக்கொள்ள முடிஞ்சது. அந்த அன்வயப்படுத்திக் கொள்ளுதல், இது எதொன்றும் நம்மால் ஆவது இல்லை. இந்த தெளிவு வந்துட்டதுன்னா உலகியலிலே நாம் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டிலும் விளையக்கூடிய பயன்களினால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். அவர்களெல்லாம் எனக்கு வாழ்ந்து காட்டின முன் உதாரணங்கள். அவர் அருகில அந்த 6.5 ஆண்டுகள் இருந்த பொழுது சந்தித்துக் கொள்ளுவது ரொம்ப அருகித்தான் சந்தித்துக் கொள்வோம். இருந்தாலும் அவரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் நான் மீண்டும் பிறப்பதாக உணர்வேன். சில பேர் தான் வாழ்க்கையில துறவு நிலையில போய் உலக வாழ்க்கையை சந்திக்க முடியும். ஆனால் பல பேர் துறவி என்ற பெயர்ல இருந்து கொண்டு உலக வாழ்க்கையில உழன்று கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த பயன் இறைவனினுடைய பணி ஏது என்பதை தெரிந்து அதனால் நீங்கள் பயனை அறிந்தீர்கள் என்றால் இந்த உலகின் கண் அந்த இறை பற்றுதான் இந்த உலகியல் பற்றை விளக்குதற்கு பயன்படும். ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஒரு பற்றை விளக்க அடுத்தொரு பற்றான்னு கேட்டா, ஆமா, கையில எண்ணெய் பட்டு விட்டது, கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கு. அந்த பிசு பிசுப்பிலிருந்து கைய நாம மாற்றிக்கொள்ள வேண்டும்னா என்ன பண்றோம்? அதனை போன்று பிசு பிசுப்போடு இருக்கக்கூடிய சோப்பை போட்டுதான் கழுவுறோம் இல்லையா? இப்போ உலக பற்றினை நீக்க வேண்டும்னா இறை பற்றுக்கு தான் போயாகணும். அந்த இறை பற்றினுக்கு உட்பட்டு அதன் வழி நிற்கின்ற பொழுதுதான் உலக பற்று போகும். ஏனென்றால் படைப்பதற்கு உண்டான நான்முகனும் காப்பதற்கு உண்டான நாரணனும் இந்த சிவனினுடைய அரணினுடைய பணி கேட்டு செயல்படுகிறார்கள். ஒரு அழகான வாழ்க்கை முறை. இப்ப நாமே எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுவதை காட்டிலும் நமக்கு இதுதான் பணிக்கப்பட்டது, பணிப்பவர் அந்த ஆணையை கொடுப்பவர் எங்கோ இருக்கிறார், அந்த பணிக்கு உட்பட்டு உரியன செய்தால் இதான் கர்மம்னு பேசுறோம். கர்ம யோகம்ன்றது இதுதான். நமக்கு எது வகுக்கப்பட்டதோ, வகுத்தான் வகுத்த வகை, அதை நாம செய்தால் போதுமானது. வேற எந்த ஒரு ஈடுபாடும் வேண்டும், வேற எந்த ஒரு ஆர்வமும் காட்ட வேண்டும். எனக்கு இவ்வாறு பணிக்கப்பட்டிருக்கிறது,
அவ்வாறு பணிக்கப்பட்டதை நான் சரிவர செய்தற்கு உண்டான ஆர்வத்தினுக்கு உட்படுகிறேன். போதும். அதற்கு மேலாக வேறு ஏதொன்றும் செய்ய வேண்டும். எப்படி தாயின் அரவணைப்புக்குள்ள குழந்தை வந்தவுடனே தான் மிகப்பெரிய பாதுகாப்பான இடத்தினுக்கு வந்து விட்டோம் என்று தன் தடுமாற்றத்தை எல்லாம் மாற்றிக்கொள்ளுகிறதோ, அதுபோல் நாம் ஒரு பாதுகாப்பான கைகளில் இருக்கிறோம், அவன் இறைவன் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை நடத்த தலைப்பட்டு விட்டோம்னா உலக வாழ்க்கையில பதட்டம் இருக்காது. வருவது வரட்டாது, அவனால் தரப்பட்டது. போவது போகட்டும், அது அவன் போக்குவித்தான், முடிஞ்சு போச்சு. இந்த உணர்வினுக்கு உட்படுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பொருள் உள்ள வாழ்க்கையாக மாறுகிறது என்று சொல்லி, இந்த இறை உணர்வை நாம எப்படி பெறுகிறோம்ன்றதுக்கு ரொம்ப அழகான ஒரு மேற்கோளை சொன்னார். அதுதான் 5வது பாட்டுல வரக்கூடிய சிறியார் மணற்சோற்றில் தேக்கிடுமா போல் செறிவால் அனுபோகம் சித்திக்கும் எண்ணில் குறியாத ஒன்றை குறியாதார் தம்மை அறியாது இருந்தார் அவர் ஆவர் அன்றே. ரொம்ப அழகான இடம். இந்த ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நுண் அறிவு எதுன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சாதாரண விஷயத்தை எடுத்து மேலான ஞானத்தை கொடுப்பார்கள். இது இந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்டான ஒரு வழி அல்லது ஒரு மேற்கோள் கூட நம்ம வாழுங்காலத்துல தெரிந்திருக்க மாட்டோம். எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. சிறார்கள் மணற்சோற்றில் தேக்கிடுமா போல, அவர்கள் விளையாடுகின்ற பொழுது விருப்பத்தின் காரணமாக தாங்கள் சோறாக மணலினால் செய்யப்பட்ட அந்த சோற்றினை பரிமாறி உண்பது போல் பாவனை செய்து வயறு நிரம்பினவர்கள் போல வார்த்தையை சொல்வார்கள். நல்லா இருந்தது சாப்பாடு, ரொம்ப அழகா இருந்தது, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, அந்த மணல் சோறை சாப்பிடுவது போல பாவனை செய்வார்கள். ஆகவே தேக்கிடுமா போலன்னா அவ்வாறு அந்த உணர்வை உள்ளத்தில் தேக்கி திருப்தி அடைவது போல செறிவால் அனுபோகம் சித்திக்கும் எண்ணில், உலகப்பற்றின் காரணமாக அந்த உலகப்பற்றிலேயே தொடக்கொண்டு வாழும் வாழ்க்கையால இன்பம் கிடைத்துவிடும் என்று நம்பினால், எப்படி மணல் சோறை நிஜ சோறு என்று குழந்தைகள் உண்ணுவது போல் பாவனை செய்து திருப்தி அடைவது போல் அவர்கள் வாழும் அடிப்படை போல இந்த உலக இன்பம் நாம் உடனே என்ன செய்கிறோம்? எல்லாம் இறைவனால் கொடுத்தது தானே, எல்லாம் இறைவனால் கொடுத்தது தான், ஆகவே அனுபவிப்போமே. இதான் நான் ஒரு முறை வேடிக்கையா கேட்டேன். எல்லாம் இறைவனால் கொடுத்ததுன்ற நோக்கத்தினால எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு உனக்கு யார் வரையறை சொன்னதுன்னு வகுப்புல விவாதங்கள் வரும் இல்லையா, கல்லூரி காலங்கள்ல. அப்போ எதன் காரணமாக இது வந்ததுன்னாக்க, இந்த மது அருந்துதல் அரசே முன்னின்று செயலாற்றுகிறதே, அதனால அப்ப அரசினது நோக்கமே எல்லோரும் மதுவினை உண்ணுதல் தவறில்லை என்பதாகத்தானே பொருள்னு. நான் அந்த மாணவர்கள்ட்ட சிரித்து கொண்டே கேட்பேன். ஒரு பயணத்திற்கு போகிறீர்கள், பேருந்து நிலையத்துல போயிட்டு ஒரு பேருந்துல ஏறணும். அந்த பேருந்துக்கு வெளியே ஒரு பலகை வச்சிருக்கான். என்ன, இந்த பேருந்தில் ஏறுங்கள், மற்றைய பேருந்தை காட்டிலும் இதுல கட்டணம் குறைவு, ஆனால் ஒன்று சொல்லப்பட வேண்டியது, இந்த பேருந்துல பிரேக் இல்லை, ஆனால் வண்டி எடுக்கப்படும், இந்த வண்டியில பிரேக்கு கிடையாது என்று ஒரு பலகையை அந்த பேருந்துல மாட்டியிருந்தா யாரேனும் அந்த வண்டியில ஏறுவோமா? அதே போல உடல்நிலை சரியில்லை, மருத்துவற்ற போறோம், அங்க ஒரு பலகை வைக்கப்பட்டு இருக்கிறது. இவர் நல்ல மருத்துவர், மற்றவரை காட்டிலும் நல்ல விதமாக உங்களை சோதிப்பார், மருந்தும் எளிமையான முறையில் கொடுப்பார்,
ஆனால் இங்கு என்ன சிக்கல்னா, இவரிடம் இறப்பு விகிதம் அதிகம்னு ஒரு பலகை இருக்குன்னு வைத்துக்கோ. மற்றைய மருத்துவரை காட்டிலும் இங்கு வரக்கூடிய நோயாளர்கள் பலர் இறந்து போகிறார்கள், இறப்பு விகிதம் அதிகம்னா கிட்ட நெருங்குவோமா? அப்பெல்லாம் நம்ம அறிவை பயன்படுத்துறோம். இப்படி இருப்பதினால் இவரிடம் சென்று மருத்துவம் பார்க்க கூடாது, இப்படி பலகை எழுதி இருப்பதினால் இந்த பேருந்துல பயணிக்க கூடாது, பயணித்தால் ஆபத்து, நம் உயிருக்கே ஏதாகிலும் ஏற்பட்டு விடும். ஆனா ஒவ்வொரு குடிக்கக்கூடிய பாட்டிலும் குடியை கெடுக்கும்னு எழுதுறானே, அதை படிச்சுட்டு தானே குடிக்கிறார்கள். இப்ப எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. எல்லா இடங்கள்லயும் இது போன்றதாகிய விளம்பர பலகைகள் இருக்கு. நாம் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது நமக்கு ஒவ்வாது, அதனால் நமக்கு இடையூறுன்னு அதை விட்டு விலக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப குழந்தைகள் எல்லாம் மணலிலே சோறு செய்து நாம் அங்கு போகிறோம், வாருங்கள்னு கூப்பிட்டு நம்மளை உட்கார வச்சு இந்த சோறு போடுவது போல ஒரு இலையை பரப்பி அதுல மணலை கொண்டு வந்து சோறு போட்டு வேற ஒரு இடத்துல இது கூட்டு பொரியல் வைக்கிறது. நம்ம உண்ணுவது போல பாவனை பண்றோம், ஆனால் உண்ணுவதில்லை. அந்த குழந்தைக்கும் தெரியும், இன்னும் கொஞ்சம் போடட்டுமான்னு கேட்கும், இன்னும் போடு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி சாப்பிடுவது போல பாவனை பண்ணுகிறோம். அதே போல இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடியவை எல்லாம் பாவனை நிமித்தம்தான். நாம் என்ன செய்கின்றோம்? அந்த பாவனை நிமித்தத்திலிருந்து விலகி அவைகளையே முதல் என்று நம்மை இழக்கிறோம். குழந்தை விளையாட்டு போல ஆண்டவன் இவ்வாறு பல பொருள்களை நம் முன்னே வைத்து ஒரு விளையாட்டை நிகழ்த்துறான். அவனால் காட்டப்படக்கூடிய அந்த விளையாட்டுகளை முதல் என்று நம்புகிறோம், விளையாடுறான் அவன். நம்முடைய அறிவினை கொண்டு அதை விட்டு விலகி நிற்கணும், விலகி நிற்கல. ஆகவேதான் அந்த சிறியார் மணற்சோற்றில் தேக்கிடுமா போல் செறிவால் அனுபோகம் சித்திக்கும் இந்த உலக வாழ்க்கையில பெறக்கூடிய இன்பங்களை கொண்டு நாம் ஞானத்தை பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி செயல்பட ஆர்வம் காட்டுகிறோம். அப்படி செயல்படுவதினால் அப்படி இன்பம் கிடைக்கும்னு யாரேனும் சொன்னார், அவர்கள் குறியாது ஒன்றை குறியாதார். வாழ்நாளிலே நாம் வந்ததன் நோக்கமே இறைவனை குறித்து இறைவனை அறிய வேண்டும் என்பதுதான். அந்த இறைவனை அறியாமலேயே போய்விடுவோம். தம்மை அறியாதிருந்தார் நாம் இந்த உலகில் ஏன் வந்தோம் என்ற அறிவும் இல்லாமல் போகும். ரொம்ப குழப்பமான சூழ்நிலை. படைத்தவனையும் பார்க்காமல் போய்விடுவோம், நாம் எதற்கு படைக்கப்பட்டோன்ற காரணத்தையும் தெரியாமல் போய்விடும். ஆகவேதான் குறியாத ஒன்றை குறியாதார் தம்மை அறியாதிருந்தார். இது அறிஞ்சிக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவோம். அவரவர் அன்றே. ஆகவே அப்படி அறியாமல் போனால் இது நம்முடைய அறியாமை. இந்த உலக இன்பம் என்பது நிலையானது அல்ல. அது குழந்தைகள் செய்யக்கூடிய மணல் சோறு போல. அவற்றிலே உன்னை செலுத்தி அதை உண்டு நீ மகிழ முடியாது என்பது போல இந்த உலகியலிலே உன்னை சுற்றி நிகழக்கூடிய உலகியல் இன்பங்கள் எல்லாம் அதை துய்ப்பதினால் உனக்கு பெரு ஞானம் கிடைக்கும்னு நம்பாதே. அவைகள் ஞானத்தினை தரத்தக்க கூடிய செயல்பாடுகள் அல்ல. அவற்றை இறைவன் தானே படைத்தான், அதை நாம் பெற்றதினால் அப்ப இறைவனையே நாம் புரிந்து கொண்டு விட்டோம். அப்ப உலகியல் இன்பங்களையே நாம் துய்த்தல் தான் இறைவனது நோக்கம்னா உங்களுக்கு இறைவனையும் புரியல, உங்களையும் புரியல. முடியாத காரியம். இந்த சங்க இலக்கியத்துல ஒரு அழகான பாட்டு உண்டு. தாமரை ஒன்று மலர்ந்தது, அந்த மலர்ல இருந்த மதுவை உண்ண ஒரு வண்டு வந்து அமர்ந்தது. அந்த மதுவை உண்டு மயங்கி, அந்த மயங்கிய நிலையில என்ன நினைத்ததான், நம்ம இங்கேயே தங்கிடுவோம், மீண்டும்
நமக்கு நினைவு வரும்போது பசியும் வரும். அப்போ நம்ம மீண்டும் இந்த மலரில் இருக்கக்கூடிய மதுவை உண்ணலாம்னு அந்த தாமரை மலர்ல இருந்த மதுவை உண்டு மயங்கி போனது. மாலை நேரம் வந்தது. தாமரை மலரினுடைய இதழ்கள் எல்லாம் குவிந்து ஒன்று சேர்ந்தன. உள்ளே சிக்கி கொண்ட வண்டு வெளியே வருவதற்கு வழியும் வாய்ப்பும் இன்றி அதன் உள்ளேயே கிடந்து மடிந்தது. அப்ப இந்த உலக பற்றும் தாமரை மலர் போல, நாமெல்லாம் வண்டு போல. அதுக்குள்ள போய் பற்றுல தூய்க்க ஆரம்பிப்போம். தூய்க்க ஆரம்பிக்க அதுல உளம் தோய்ந்து ஈடுபடுவோம். ஈடுபட்டதன் பின் பற்று நம்மை இழுத்து விடும். நாம் யார் என்ற அடையாளமே தெரியாமல் போயிடும். மனித வாழ்க்கையில மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அவரவர்களுக்கு உண்டான சுயம் என்கின்ற அடையாளத்தை இழப்பது. அவரவருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, சுயம் என்ற ஐடென்டிட்டி இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் அதை இழக்கக்கூடாது. நாமே என்ன சொல்லுவோம்? அப்படி இழந்தவர்களை ரொம்ப இழிவான சொல் கொண்டு ஏளனம் செய்யும். சார், அவன் சரியான காக்கா சார்னு, இல்லைன்னா அவன் சரியான பச்சோந்தின்னு. சுயத்தை இழந்தவர்கள் நிலை அப்படித்தான். அப்ப இறைவனால் படைக்கப்பட்ட நாம் நம்முடைய சுயத்தையும் இழக்க கூடாது. நமக்கு உரியதாகிய இந்த அறிவினை கொண்டு ஞானத்தை பெற வேண்டும்னா இந்த உலக பற்றுகள் தான் பிரதானமானதுன்னு நினைத்து, இல்லை என்றால் அதை இறைவன் இந்த உலகில் கொடுத்திருப்பானான்னு கேட்டு அதிலேயே தோய்ந்து அதனுள்ளேயே ஆழ்ந்து வாழ்க்கையை அர்த்தம் இல்லாமல் மாற்றிக்க கூடாது. நமக்கு அதுலதான் இப்ப ஈடுபாடு. உலகியல் இன்பம் தான், அதுதான் நமக்கு. இதெல்லாம் இருக்கிற தொண்டு தானே சார் நாமெல்லாம் அனுபவிக்கிறோம். இப்படி நாமெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தானே இறைவனோ இயற்கையோ இவைகளை எல்லாம் படைத்திருக்கிறான்னா? இல்ல இல்ல. மற்றைய உயிர்களுக்கு எல்லாம் அவைகளினாலேயேதான் இன்பம் என்று இறைவன் படைத்தான். நமக்கு இவைகளை கொண்டு மேலான ஞானம் பெறுவதற்கு வழி உண்டு. அதை யோசித்து பெரு என்பதற்கு படைச்சான். ரெண்டு அடிப்படை. கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். மருந்து கடைக்கு போறோம். பெட்டி 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 பெட்டியாக அங்க மருந்துகள் அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப நம்ம கையில ஒரு மருந்து சீட்டு இருக்கிறது, இல்ல நமக்கு ஒரு நோய் இருக்கிறது. நாம சென்று அந்த நோயினுடைய தன்மைக்கு ஒரு உரிய மருந்து எடுப்போம்னு சொல்லி ஒவ்வொரு பெட்டியாக திறந்து திறந்து ஏதோ ஒரு மருந்தை எடுத்து உண்டு விட்டோம்னா நோய் குணமாகுமா? அந்த மருந்தை இத்தன்மையது, இதனது வீரியம் இத்தகையது, அதனை இவ்வாறு உண்ண வேண்டும் என்பனவற்றை எல்லாம் தெரிந்த அந்த மருந்து கடையில் இருக்கிற பணியாளன் உரிய சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து, நாம எவெல்லாவற்றையும் தேடத் தொடங்கினான்னா உழலத் தொடங்குவோம். நமக்கு உரிய மருந்து எது என்பதை முறையாக தேர்ந்தெடுத்து கொடுக்கிறவன் மருந்து கடையில இருக்கிற பணியாளன் போல நமக்கு ஞானாசிரியன் இருக்கான். நீ உழலாதே, உனக்கு உரியது இது என்று நான் தேர்ந்தெடுக்கிறேன், இதன் வழியே நின்று உன்னுடைய அறியாமை என்ற நோயினை போக்கிக் கொண்டு எல்லாவற்றினுக்கு மேலானவன் இறைவன் என்கின்ற தத்துவத்தை புரிந்து கொள். முயற்சிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தோத்து போறோம். ஒவ்வொரு முறையும் தோத்து போறோம். நமக்காக மருந்து கடை மூடவும் இல்லை, நமக்கு வரக்கூடிய நோயும் குறைந்த பாடில்லை. ஒன்றிலிருந்து ஒன்றாக நோயை வளர்த்து கொண்டே போகிறோம். அறியாமை நாளுக்கு நாள் வளருகிறது, நம்முடைய ஆளுமை தேய்கிறது. மெல்ல மெல்ல நாம் நம் சுயத்தை இழக்கிறோம், நம்முடைய அடையாளம் காணாமல் போகிறது. இதுக்குள்ள பேர் வாழ்க்கை. வாழுகின்ற காலத்து சுயத்தோடு வாழ வேண்டும். அந்த சுயம் என்பது மேலானது. அந்த சுயத்தை இழக்காமல் வாழ வேண்டும்னா அதற்கு ஒரே வழி இறைவனை நீங்கள் அறிதல் தான். அந்த அறிதல் நடந்தால்தான் இறைவனை
உங்களுள் நீங்கள் உணர முடியும். உங்கள் சுயம் என்கின்ற உங்களினுடைய அடையாளம் காப்பாற்றப்படும். அதுக்குதான் எல்லோரும் போராடுகிறார்கள். எல்லோரும் போராடுகிறார்கள். ஆனால் பலர் இலக்கு எது என்று தெரியாமல் போராடுகிறார்கள், மீண்டும் உழலுகிறார்கள். ஒரு சிலருக்கு இலக்கு எது என்று தெரிந்து போராடுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். இருட்டுல வாழ்வீசி பயனில்லை, இலக்கு தெரியாது. வெளிச்சத்துலதான் நம்ம இலக்கு எதுன்னு தெரியும். அதற்கு ஏற்றாற் போல வாழ வீசம். நான் எதிரியை அழிப்பதாக நினைத்து கொண்டு இருட்டிலே நின்று வாழ்வீசுவதனால் பயன் என்ன? இந்த உலகம் அல்லது இந்த பிரபஞ்சம் என்பது இருட்டு. இதுல உங்களுடைய துய்த்தல் என்கின்ற வாளை கொண்டு எல்லாவற்றையும் நான் துய்த்தே கடந்து விடுவேன்னு போக முடியுமா? கம்பன் எழுதினா இல்லையா, ராமகாதையில ஒரு அவையடக்கம் எழுதினான். நினைச்சு ரசிப்பேன். ராமனோட பெருமைய நான் சொல்றதா? இது எப்படி இருக்கு தெரியுமான்னு ஒரு அழகான உவமையை சொன்னான். பறந்து பட்ட பெரிய பால்கடல்ல கரையில் நிக்கிற ஒரு பூனை நினைச்சுதான் இவ்வளவு பெரிய பார்க்கடலில் உள்ள பாலையும் நான் ஒருவனே நக்கி குடித்து விடுவேன்னு. அது மாதிரி நான் பரம்பொருளாகிய ராமன் கதையை சொல்ல வந்தேன்னு கம்பனே அவையடக்கமா மரியாதையா பேசினான். நாமெல்லாம் இன்னும் எவ்வளவு பணிவா பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கை என்பது குழந்தைகள் தரக்கூடிய மண் சோறு போலதான். அதனை பாவனையாக ஏற்றுக்கொள்ளலாம், அது உண்மையான சோறாகாது. அதுபோல உலகியலிலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் பாவனை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளலாம், அவை உங்களுக்கு உண்மையான பேரின்பத்தை தாராது, அந்த பேரின்பத்தினை அடைதற்கு உண்டான வழியை காட்டாது. அவ்வளவுதான். இதன் உள்ளாகவே இருந்து இருந்து உழல வேண்டியதுதான். ஆகவே மண் சோற்றை உண்ணுவது போல் பாவனை செய்யலாமே ஒழிய அது பசியினை போக்காது. உலகியல் இன்பங்களை துய்க்கலாம், அவை மேலான கதியை தராது. வந்ததன் நோக்கம் மேலான கதியை கொண்டு மீண்டும் வாராது இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுதல். அதை தவிர்த்து மீண்டும் மீண்டும் வருவதற்கு உண்டான உலகியல் இன்பங்களை தூய்க்க தொடங்கினோம் என்றால் நாம் பிறந்ததினாலும் பயனில்லை, இனி எடுக்கப்பட வேண்டிய பல பிறவிகளினாலும் பயனில்லாமல் போகும். அதுக்குத்தான் தாயுமானவர் பாட்ட போன வகுப்பிலேயே சொன்ன, படைத்து படைத்து பிரம்மனும் மனம் சலித்த, பெற்று பெற்று மாதா உதரம் சலித்தாள், பிறந்து பிறந்து நான் உடல் சலித்தேன். படைத்து படைத்து பிரம்மனும் மனம் சலித்தான். எவ்வளவு பெரிய கொடுமை! கடவுளாய் இருக்கக்கூடிய பிரம்மனுக்கே கவலை வந்துட்டது. எத்தனை முறை இவனை படைத்து அனுப்புவது? ஒரு முறையிலும் கூட தன்னை உணராமல் மீண்டும் மீண்டும் இந்த உலகிலே வருவதற்கு உண்டான உலகியல் இன்பங்களிலே துய்த்து தன்னை இழக்கிறானேன் அவன் வருத்தப்படுறான். அதனால பாவனையாக வாழுவதை காட்டிலும் இறைவனான சிவனை அல்லது இறைவனான மேலவனை அடைய வேண்டும்ன்ற எண்ணத்தோடு வாழுதல் என்ற நிலை ஏற்பட்டால் அந்த வாழ்க்கைதான் வாழ்வு என்று பிறர் சொல்ல கேட்டு அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் பாவனை உலகிலிருந்து நாம் சாதனை உலகினுக்கு செல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.